ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னடா டிரைவிங் பண்ணிட்டே வீடியோ போடுறாரு, இது சரியா தப்பா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு கிராம பகுதியில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன், சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கேன், ரோட்டை பார்த்துட்டு தான் உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு காரியம் தான் சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம போகிற இலக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே போகிறோம், நம்மளுடைய பயணம் எங்கே போகிறது, நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம், அதற்காக என்னென்ன காரியங்களை நம்ம உபயோகிக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் தீர்மானிக்கணும். பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நானும் என்னுடைய மனைவியும் போய்கொண்டு இருக்கிறோம். அதற்காக இந்த வாகனத்தை நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த வாகனத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், பயணம் செய்கிறோம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம செல்ல வேண்டிய இலக்கு, நம்ம வாழ்க்கையில் உயர்வு என்கிற ஒரு இலக்கு, அப்புறம் ஆசீர்வாதம் என்கிற இலக்கு, மேன்மை என்கிற இலக்கு, இப்படி ஏதோ ஒரு இலக்கோடு கூட நம்ம பயணிக்க வேண்டும். மொத்தத்தில் நம்மளுடைய இலக்கு பரலோக ராஜ்யம் தான். எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சென்றடைய வேண்டும். இந்த இலக்கை அடைவதற்கு எனக்கு இன்னைக்கு வாகனம் தேவைப்படுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அந்த இலக்கை அடைவதற்கு, பரலோகம் என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு வாகனம் இருக்கு அப்படின்னா அந்த வாகனத்தோட பேர் சபை அல்லது சர்ச். அந்த சர்ச்சு தான் அந்த வாகனத்தோட அந்த பரலோகத்தை அடையிற இலக்குடைய வாகனம். அந்த சர்ச்சை ஓட்டுநர் பரிசுத்த ஆவியானவர், பாஸ்டர் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், பாஸ்டர் மாறிடுவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனா அந்த ஒவ்வொரு சபையோடைய ஓட்டுநரும் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். உங்க திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாரா இல்லையா என்பதை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லையா சபையை மாத்திருங்க, தப்பே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யாத எந்த சபையிலையும் நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் உங்க சபையோடைய ஓட்டுநராக இருந்தா உங்க இலக்காகிய பரலோக ராஜ்யத்தை நிச்சயமா கொண்டு போய் சேர்த்திடுவார். அதனால என்னுடைய இலக்கு இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், நான் சரியா ஓட்டிட்டு போறேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கு. உங்க சபையோட இலக்கு, உங்க வாழ்க்கையோட இலக்கு பரலோக ராஜ்யமா இருக்கட்டும். அதை ஓட்டி செல்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கட்டும். God bless you. Amen.